Hello guys, welcome back to Grasp Wisdom. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது exercise 14.3 ஓட first question. The following frequency distribution gives the monthly consumption of electricity of 68 consumers of a locality. Find the median, mean and mode of the data and compare them. ஸோ கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு லொக்காலிட்டியில் 68 கன்சியூமர்ஸ் இருக்காங்க. அவங்களோட எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன், ஸோ மந்த்லி வந்து எலக்ட்ரிக் பில் ஏதாவது எலக்ட்ரிசிட்டி எவ்வளோ கன்சப்ஷன் ஆகுது அப்படின்ற டேட்டா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட்டாவில் வந்து நம்ம மீடியன், மீன், மோட் மூணுமே நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் தே ஆர் சேயிங் தட் வி ஹேவ் டு கம்பேர் தம். ஸோ நம்ம வந்து கிவன் டேட்டா வச்சு ஃபர்ஸ்ட் வந்து மீன், மீடியன் அண்ட் மோட் வந்து நம்ம எழுதி கண்டுபிடிப்போம். ஸோ இந்த மந்த்லி கன்சப்ஷன், கிவன் டேட்டா அண்ட் நம்பர் ஆஃப் கன்சியூமர்ஸ். ஸோ நமக்கு வந்து மீடியன், மீன் அண்ட் மோட் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ மீடியனுக்காக நான் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கிறேன். அண்ட் வந்து கிளாஸ் மார்க் எக்ஸ்ஐ மைனஸ் ஏ யூஐ இது வந்து எடுக்கிறேன்னா மீன் ஃபைண்ட் பண்ணுறதுக்காக இந்த டேட்டாஸ்லாம் நான் எக்ஸ்ட்ராவாக எடுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, நம்ம ஃபஸ்ட்டு மோடு ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ மோடுன்றப்போ நமக்கு என்னன்னா, நமக்கு நம்பர் ஆஃப் கன்சியூமர்ஸில் ஃப்ரீக்வன்சி தான் என்னோடய ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சியில் பார்க்கும்போது எனக்கு கிரேட்டர் நம்பர் வந்து 20 இருக்குது. ஸோ 20ல் வந்து 125. ஸோ இப்போ என்னோடய எல் வேல்யூ வந்து 125 and this is my F1 and this is my F0 and கீழே இது வந்து என்னோட F2. ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். கீழே சப்ஸ்டியூட் பண்ணி இது F1 வேல்யூ 20, F0 வந்து 13 and F2 வேல்யூ 14. ஸோ வந்து L வேல்யூ 125 H வேல்யூ வந்து 20 because 205 minus 185 20 and 185 minus 165 20. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 20 இருக்குது. ஸோ H வேல்யூ வந்து எனக்கு 20 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். சப்ஸ்டியூட் பண்ணி கடைசி சால்வ் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற மோட் வேல்யூ வந்து 135.76. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ மீடியன் ஃபைண்ட் பண்ணுறோம். சேம் எல் வந்து நமக்கு 125 தான், மோடு ஃபைண்ட் பண்ண மாதிரியே எல்க்கு வந்து 125. ஸோ n/2 வந்து என்னென்னா, நமக்கு கொடுத்துருக்கிற ஃப்ரீக்வன்சி சம்மேஷன் வந்து 68. ஸோ 68 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு வந்து 34 வந்து எனக்கு n/2 வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எப்படி ஃபைண்ட் பண்ணுறேன்னா, ஸோ நம்ம வந்து இப்போ எல் வந்து நமக்கு 125 இந்த லிமிட்டில் இருக்குது. ஸோ என்னோட ஃப்ரீக்வன்சி நேராக 20 இருக்குது. ஸோ 20 கிராஸாக மேலே என்ன நம்பர் இருக்கோ அதான் வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்னு எடுப்போம். ஸோ திஸ் இஸ் மை CF பிகாஸ் நமக்கு இந்த லிமிட்டில் இருக்க நேராக ஃப்ரீக்வன்சிக்கு மேலே எந்த நம்பர் இருக்குது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் அதான் நமக்கு CFஆக இருக்கும். ஸோ இந்த CF வந்து 22. ஸோ CF is equal to 22. நெக்ஸ்ட்டு H வந்து சேம் 20 டிவைட் பை ஃப்ரீக்வன்சி. அந்த டேர்முக்கு நேராக எனக்கு இருந்த ஃப்ரீக்வன்சின்னு 20 தான். ஸோ அந்த வந்து எந்த லிமிட் நம்ம எடுக்கிறோமோ அந்த லிமிட்டுக்கு நேராக இருக்கிறது வந்து Fன்னு எடுப்போம். அதுக்கு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி தான் அதுக்கு மேலே இருக்கிற நம்பர் வந்து நம்ம CFன்னு எடுப்போம். அதாவது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ஸோ சால்வ் பண்ணும்போது எனக்கு கடைசியாக 125 ப்ளஸ் 34 மைனஸ் 22 டிவைட் பை 20 வருது. 20 கேன்சல் ஆகிடும். ஸோ 34 minus 22 வந்து 12. ஸோ சால்வ் பண்ணும்போது 137 கிடைக்கிது. ஸோ எனக்கு கிவன் டேட்டாவோட மீடியன் வந்து 137. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம மீன் ஃபைண்ட் பண்ணோம். ஸோ மீனுக்கு வந்து நமக்கு வந்து இன்டர்வெல்ல, அதாவது கிளாஸ் மார்க் ஃபைண்ட் பண்ணணும். பிகாஸ் நமக்கு வந்து இதில் இன்டர்வெல் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாஸ் மார்க் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து 65 + 85 டிவைட் பை 2. ஸோ வந்து அந்த மாதிரி 75 இப்படி நம்ம ட்ரிக்காக யோசிக்கலாம். 65க்கு 85 நடுவில் இருக்க 75 and 85க்கு 105 நடுவில் இருக்க 95. ஸோ அந்த மாதிரி கிளாஸ் மார்க் ஃபைண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு X மைனஸ் ஏ. ஸோ ஏ வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணுறேன்னா, எனக்கு இதுவும் போயிடும். நெக்ஸ்ட் இதுவும் நெக்ஸ்ட் இதுவும் சென்டர் வேல்யூ ஏ. ஸோ மிடில் டேர்ம் வந்து ஏ. ஸோ 135 வந்து ஏ. ஸோ 135 minus 75, நெக்ஸ்ட் 135 minus 95, 135 minus 115. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரோட சப்ராக்ட் பண்ணுறேன். சப்ராக்ட் பண்ணி கிடைக்கிற வேல்யூஸ்லாம் எக்ஸ்ஐ மைனஸ் ஏன்னு எழுதிட்டேன். நெக்ஸ்ட் வந்து கிடைக்கிற வேல்யூ எக்ஸ்ஐ மைனஸ் ஏ வந்து டிவைட் பை ஹெச் பண்ணால் எனக்கு யூஏ வேல்யூ. ஸோ ஹெச் வேல்யூ வந்து இதில் 20. ஸோ -60 டிவைட் பை 20 and -40 டிவைட் பை 20 and -1 டிவைட் பை 20. ஸோ -3 -2 மைனஸ் இந்த மாதிரி எனக்கு ஆன்சர் கிடைக்கும். அது எல்லாமே யூஏல எடுத்து எழுதிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம 2 எக்ஸைஸில் பார்த்துட்டோம். இது எப்படி ஃபைண்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன்ஸ் மோஸ்ட்லி இருக்காது. நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ எஃப்ஐ யூஏ வேல்யூ வந்து என்னுடைய எஃப்ஐயோட வேல்யூ ஃப்ரீக்வன்சி இன்ட்டு யூஐ வேல்யூ மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிறது தான் எஃப்ஐ யூஐ. ஸோ 4 × -3. ஸோ இந்த மாதிரி எல்லாமே சால்வ் பண்ணி கடைசி கிடைக்கிற சம்மேஷன் வந்து எஃப்ஐ யூஐக்கு வந்து 7 அண்ட் சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ வந்து 68 அண்ட் ஏ வேல்யூ வந்து 135 and H வேல்யூ 20. ஸோ நம்ம வந்து ஸ்டெப் டிவிஷனுக்கான எல்லா ஃபார்முலா கிவன் டேட்டா எல்லாமே ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணி ஆன்சர் மட்டும் தான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஏவோட வேல்யூ வந்து 135, சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ யூஐ வந்து எனக்கு 7, சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ வந்து 68 இன்ட்டு ஹெச் வந்து 20. சால்வ் பண்ணும்போது கடைசியாக கிடைக்கிற மீன் வேல்யூ வந்து 137.05. ஸோ நம்ம கொஷினில் கம்பேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ மீன் வந்து 137.05, மோட் வந்து 135.76 அண்ட் மீடியன் வந்து 137. ஸோ மூணுமே வந்து ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்குது. நியர்லி 2 பாயிண்டில் அண்ட் 2ல் வித்தியாசம் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்குது. ஸோ ஒரு கம்பேர் பண்ண சொன்னது நம்ம ஃபைண்ட் பண்ணதுன்னா ஆல் த 3 ஆர் ஆல்மோஸ்ட் சிமிலர். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின், இஃப் த மீடியன் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் கிவன் பிலோ இஸ் 28.5 ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ நமக்கு வந்து கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க. டேட்டாவோட மீடியன் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க 28.5ன்னு அண்ட் எக்ஸ் ஒய். ஸோ இந்த வேல்யூ எக்ஸ், இந்த வேல்யூ ஒய். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ வந்து நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க.
ஸோ this is my given data. மீடியன்னாலே நம்ம அந்த இடத்துல வந்து CF ஃபைண்ட் பண்ணணும், cumulative frequency ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இப்போ 0 to 10 இன்டர்வலுக்கு வந்து ஃபைன் கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து 5 அப்படியே எழுதிட்டேன். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் இருக்குது. ஸோ அப்போது 5 + x, நெக்ஸ்ட்டு 5 + x எடுத்து 20 இருக்குது. ஸோ இதோட இதை ஆட் பண்ணணும். அதாவது நமக்கு ஜிக்ஸாக இப்படி போகும் cumulative frequencyன்றது. ஸோ 5 + x வந்து 5 + x, நெக்ஸ்ட் இது 20 ஆட் பண்ணும்போது 25 + x கிடைக்கும். நெக்ஸ்ட் 25 + 15 வந்து எனக்கு 40. ஸோ 40 + x, நெக்ஸ்ட்டு 40 + x + y இருக்கும். ஸோ 40 + x + y இருக்கும். நெக்ஸ்ட் இது ஆட் பண்ணும்போது 45 + x y கிடைக்கும். ஸோ சம்மேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து எனக்கு 60 அண்ட் cumulative frequency ஃபைனலாக கிடைக்கிறது 45 + x + y. ஸோ மீடியன் ஃபைன் பண்ண சொன்னாங்க. ஸோ மீடியன் நமக்கு ஆல்ரெடி கொஷனில் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா 28.5ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ எல் வேல்யூ வந்து நான் எப்படி இதை ஃபைன் பண்ணுறேன்னா, எனக்கு இருக்கிற ஃப்ரீக்வன்சிலே அதிகம் வந்து எனக்கு 20 தான். ஸோ 20க்கு நேராக இருக்கிறது வந்து 20 to 30 லிமிட்டு. ஸோ 20 வந்து எனக்கு லோயர் லிமிட்டாக இருக்குது. ஸோ என்னோட எல் வேல்யூ வந்து 20. ஸோ எல் இஸ் ஈக்குவல் 20. நெக்ஸ்ட் n/2, அதாவது எனக்கு சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ வந்து 60. ஸோ 60/2 வந்து எனக்கு இடத்துல 30. ஸோ அப்போ 30 மைனஸ் CF வந்து நான் இப்போ தான் ஃபைன் பண்ணேன். அதாவது லோயர் இந்த லிமிட்டுக்கு மேலே என்ன இருக்கோ அதுதான் வந்து என்னோடய CFஆக இருக்கும். ஸோ அப்போ இந்த லிமிட்டுக்கு நேராக 20 இருக்குது. அது கிராஸ் அக்யூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து 5 + x. ஸோ 5 + x வந்து எனக்கு CFஆக இருக்கும். இன்ட்டு ஹெச் வேல்யூ வந்து எனக்கு 10, பிகாஸ் 50 - 40 10, 60 - 50 டிஃப்ரென்ஸ் வந்து 10 இருக்குது. ஸோ 10 டிவைடட் பை CF வந்து இந்த லிமிட்டுக்கு நேராக எனக்கு எந்த நம்பர் இருக்கோ அதான் இது ஃப்ரீக்வன்சி என்ன இருக்கோ அதான் வந்து எனக்கு ஆன்சர். ஸோ எஃப் வேல்யூ வந்து 20. ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் 20. சால்வ் பண்ணும்போது எனக்கு 20 இன்ட்டு 30 - 5 - 6 டிவைட் பை 2 இன்ட்டு 10 கிடைக்கும். சால்வ் பண்ணும்போது 20 + 30 - 5 வந்து 25 - 6 டிவைடட் பை 2 கிடைக்கும். அண்ட் 28.5 வந்து மீடியன் இந்த பக்கம் இருக்கும். ஸோ இஸ் ஈக்குவல் டு சால்வ் பண்ணும்போது எனக்கு 2 இன்ட்டு 20 வந்து 40 + 25 - 6 டிவைட் பை 2 எல்சிஎம் எடுக்கிறேன். ஸோ அப்போது 2 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா 57 கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு 40 + 25 - 6 அண்ட் சால்வ் பண்ணும்போது கடைசி எக்ஸோட வேல்யூ வந்து 8ன்னு கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபைன் பண்ணிட்டோம் எக்ஸோட வேல்யூ வந்து 8ன்ட்டு. ஸோ இப்போ நம்ம கொஷினில் வந்து சம்மேஷன் எல்லாமே ஆட் பண்ணால் 60 கிடைக்கும். ஸோ அது ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ரீக்வன்சி எல்லாமே ஆட் பண்ணுறேன். 5x + 20 + 15 + y, அதாவது அந்த ஃப்ரீக்வன்சி பாக்ஸில் இருக்க எல்லா நம்பர்ஸும் இதை ஆட் பண்ணுறேன். இஸ் ஈக்குவல் டு 60 நமக்கு தெரியும், பிகாஸ் சம்மேஷன் 16 கொடுத்துருந்தாங்க. ஸோ இஸ் ஈக்குவல் டு இது எல்லாமே ஆட் பண்ணும்போது எனக்கு 45 + x + y கிடைக்கும். எக்ஸ்ன்ற இடத்துல 8 சப்ஸ்டிட் பண்ணுறேன். சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு 60 இஸ் ஈக்குவல் டு 53 + y கிடைக்கும். ஸோ y இந்த பக்கம் வச்சுட்டு 53 இந்த பக்கம் கொண்டு போயிட்டேன்னா y இஸ் ஈக்குவல் டு 60 - 53 கிடைக்கும். ஸோ y இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ எனக்கு எக்ஸோட வேல்யூ வந்து 8, y-ஓட வேல்யூ வந்து எனக்கு 7. So next third question, a life insurance agent found the following data for distribution of ages of 100 policy holders. Calculate the median age if policies are given only to persons having age 18 years onwards but less than 60 years. ஸோ கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அவருக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா ஒரு டேட்டா கிடைக்குது. அதில் வந்து 100 பாலிசி ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த 100 பாலிசி ஹோல்டர்ஸில் மீடியன் நம்மளை ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. எதை வச்சுன்னா பாலிசிஸ் கிவன் ஒன்லி டு பர்சன். ஸோ 18 இயர்ஸ்க்கு கீழே, 80 இயர்ஸ்க்கு மேலே ஆர் 60 இயர்ஸுக்கு கீழே வந்து எவ்வளோ பேத்துக்கு வந்து பாலிசி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அதுக்கான மீடியன் வந்து ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ வி ஹேவ் டு ஃபைண்ட் த மீடியன் ஏஜ் ஃபார் த பாலிசிஸ் கிவன் டு 18 இயர்ஸ் ஆர் மோர் தென் 18 இயர்ஸ் பட் பிலோ 60 இயர்ஸ். ஸோ திஸ் இஸ் மை கிவன் டேட்டா. நமக்கு எல்லா கொஷின்லேயும் வந்து லிமிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்பர் லிமிட், லோவர் லிமிட் கொடுத்து இன்டர்வல் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் நமக்கு வந்து பிலோ 20, பிலோ 25, பிலோ 13 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம நார்மல் ஃபார்முக்கு மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் cumulative frequency ஃபைன் பண்ணி நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ இது வந்து கிவன் டேட்டா அக்கார்டிங் டு கொஷின். ஸோ நான் எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதுனா பிலோ 20. ஸோ பிலோ 20னா நமக்கு வந்து 19, 18, 17, 0 வரைக்கும் இருக்குது. ஸோ நமக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஸோ 0 to 20 இன்டர்வல் ஃபஸ்ட் எப்பயும் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பிலோ 25 சொல்லியிருக்காங்க. பிலோ 25 நம்ம மேலே 20 தான் இருக்குது. ஸோ 20 to 25. நெக்ஸ்ட் பிலோ 30னா 25 to 30. நெக்ஸ்ட் பிலோ 35னா 30 to 35. ஸோ 30 to 35 to 40, 45 to 45. இப்போ நமக்கு பிலோ 50னா 45 to 55. ஸோ பிலோ 60னா 55 to 60. ஸோ நமக்கு இந்த மாதிரி லிமிட் சேஞ்ச் ஆகும். எப்பயுமே நமக்கு பிலோனாலே கீழே இருக்கிற நம்பர் வந்து எப்படி இருக்குன்னா மேலே இருக்கிற நம்பரோட இன்டர்வல் ஜாயிண்டாக இருக்கும். அதாவது 55 to 60, நெக்ஸ்ட் 50 to 55 அந்த மாதிரி வரும், நமக்கு இன்டர்வல் வரும். நெக்ஸ்ட் வந்து எஃப்ஐ வந்து எப்படி மாறும்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இருக்க 2 வந்து நம்ம அப்படியே எழுதிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் பிலோ 25 எப்படி மாறும்னா 20 to 25 மாறும். நெக்ஸ்ட் வந்து 6 - 2, அதாவது இந்த நம்பர் மைனஸ் இந்த நம்பர், ஸோ 4. நெக்ஸ்ட் 24 - 6 வந்து 18. நெக்ஸ்ட் 45 - 24 வந்து 21. நெக்ஸ்ட் 78 - 45 வந்து 33. 89 - 78 வந்து 11. 92 - 89 வந்து 3. அண்ட் 98 - 92 வந்து 6. 100 - 98 வந்து 2. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது மட்டும் பிலோ இருந்துச்சுன்னா சப்ராக்ட் பண்ணி நம்ம ஆன்சர் எழுதணும். ஸோ அப்போ டோட்டல் சம்மேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து எனக்கு வந்து 100 பாலிசி ஹோல்டர்ஸ் சொல்லி கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ சம்மேஷன் வந்து எஃப்ஐ இஸ் ஈக்குவல் டு 100. நம்ம இதை ஆட் பண்ணி 100 போடல. கொஷினில் வந்து நமக்கு ஆல்ரெடி நம்பர் ஆஃப் பாலிசி ஹோல்டர்ஸ் 100ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சம்மேஷன் அதை வச்சு நம்ம 100ன்னு எழுதுறோம். நெக்ஸ்ட் இந்த டேட்டா வச்சு தான் இப்போ நம்ம cumulative frequency ஃபைண்ட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் 2 அப்படி எழுதிடும். நெக்ஸ்ட் 2 + 4 6,
4 + 18 24 24 + 21 45 45 32 ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஆட் பண்ணி கடைசி நமக்கு 100 கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம வந்து மீடியன் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ மீடியனுக்கு வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு எல் வேல்யூ தேவை. ஸோ எல் வேல்யூனப்போ எனக்கு இதில் கிரேட்டர் நம்பர் வந்து 33. ஸோ 33க்கு வந்து எனக்கு 35 to 40 லிமிட் இருக்குது. அதில் லோயர் லிமிட் வந்து 35. ஸோ இதோட எல் வேல்யூ அண்ட் n/2னா வந்து எனக்கு 100/2. ஸோ n is equal to எனக்கு 15 இருக்கும். ஸோ விச் கேன்சல் பண்ணும்போது எனக்கு 50 கிடைக்கும். ஸோ CF வந்து இதில் என்னென்னா ஸோ இந்த லிமிட்டுக்கு நேராக இருக்கிற இது தான் வந்து எனக்கு F வேல்யூ. ஸோ இந்த லிமிட் 33 இருக்குது. ஸோ 33 will be my F வேல்யூ. அண்ட் என்னோட இது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து க்ராஸாக இருக்கிறது வந்து 45. ஸோ என்னோட CF வந்து 45ஆக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். L 35, n/2 வந்து 50, CF வந்து 45 and F வந்து 33 into H வந்து 5 பிகாஸ் டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு 5ஆக இருக்குது. ஸோ H is equal to 5. ஸோ சால்வ் பண்ணும்போது கடைசியில் எனக்கு 35 + 0.76 கிடைக்கும். ஸோ ஆட் பண்ணும்போது எனக்கு மீடியன் வந்து 35.76 கிடைக்கும். ஸோ த ஆவரேஜ் அதாவது மீடியன் ஏஜ் வந்து எனக்கு என்னென்னா 35.76. So next fourth question, the length of 40 leaves of a plant are measured correct to the nearest millimeter and the data obtained is represented in the following table. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லீஃப் எடுத்துக்கிறாங்க. அந்த லீஃப் 40 டிஃப்ரெண்ட் லீஃப் எடுத்து அதோட லென்த் வந்து மெஷர் பண்ணுறாங்க. மெஷர் பண்ணி நியரஸ்ட்டு மில்லிமீட்டர் கிட்ட வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ டேட்டா நமக்கு வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ லீவ்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நமக்கு டேட்டா கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம ஃபைன் பண்ண வந்து மீடியன் ஃபைன் பண்ணணும். ஸோ மீடியன் ஆஃப் த லென்த் வந்து ஃபைன் பண்ணணும். ஹிண்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டேட்டா நீட் டு பி கன்வெர்ட்டட் டு கண்டினியூஸ். ஸோ நமக்கு வந்து கண்டினியூஸாக இல்லை பிகாஸ் இங்கே பாருங்கள் 118 இருக்குது, 126 இருக்குது. நெக்ஸ்ட் 126 ஸ்டார்ட் ஆகலை, டிஸ்கண்டினியூவாக இருக்குது. 127 இருக்குது. ஸோ நம்ம கீழே வந்து கொடுத்துருக்காங்க என்னென்னா 0.5. நம்ம ஆல்ரெடி சம் பார்த்துருப்போம். இந்த மாதிரி டேர்ம்ஸ் என்ன பண்ணணும்னா நமக்கு இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறது வந்து -0.5 மைனஸ் பண்ணணும், இந்த சைடு வந்து 0.5 ஆட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி கொஸ்டின்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஹிண்ட் வந்து என்னென்னா 0.5 மைனஸ் பண்ணி 0.5 ஆட் பண்ணியிருப்பாங்க. 0.5 மைனஸ் பண்ணி 0.5 ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இந்த ஹிண்ட்டை ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹிண்ட்டை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து கண்டினியூஸ் கிளாஸாக மாற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து கொஷினில் கொடுத்த டேட்டா டிஸ்கண்டினியூவாக இருக்குது. நான் கண்டினியூவாக மாற்றுறேன். நம்ம ஹிண்ட்டை கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஆர்எல்ஸ் நமக்கு எப்படின்னா இப்போ வந்து 126க்கு 120 இந்த ரெண்டு நம்பருக்கு கேப் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 1. ஸோ அதில் ஹாஃப்ன்றப்ப 0.5 தான். ஸோ 0.5 வந்து சப்ராக்ட் பண்ணி ஆட் பண்ணும். இதே வந்து ரெண்டு நம்பருக்கு நடுவில் எனக்கு 2 டிஃப்ரென்ஸாக இருந்துச்சுன்னா 1 நீங்கள் சப்ராக்ட் பண்ணி 1 நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கேப்பை பார்த்துக்கணும். இப்போ 1 தான் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்குது. டிஃப்ரென்ஸ் வந்து 1ன்றதுனால 1/2 is equal to 0.5. ஸோ 0.5 இந்த சைடு லோவர் லிமிட்டில் மைனஸ் பண்ணும், அப்பர் லிமிட்டில் ஆட் பண்ணும். ஸோ ஆட் பண்ணி ஸோ இங்கே மைனஸ் பண்ணால் 117.5 வரும், இங்கே ஆட் பண்ணால் 126.5 வரும். ஸோ இதில் பண்ணும்போது 126.5 and 135.5 வரும். ஸோ இங்கே வந்து சேம் லிமிட் தான் வந்துடும். ஸோ இங்கே சேமாக இருக்குது, இங்கே சேமாக இருக்குது, இது சேமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். சேஞ்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி கொடுத்தது வந்து கொஷினில் கொடுத்தது அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். 3, 5, 9, 12, 5, 4, 2ன்னு. ஸோ மீடியன் ஃபைன் பண்ண சொன்னால குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஃபைன் பண்ணணும். ஸோ 3 அப்படியே எழுதிட்டு நெக்ஸ்ட்டு 3 + 5 8, 8 + 9 17, 17 + 12 29, 29 + 5 34, 34 + 4 38, 38 + 2 40. ஸோ சம்மேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து எனக்கு டோட்டலாக 40 இருக்குது. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஃபைன் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபார்முலா தேவைப்படி எல். ஸோ எல்ன்றப்போ எனக்கு இதில் கிரேட்டர் நம்பர் வந்து எனக்கு 12ஆக இருக்குது. ஸோ அப்போ 12க்கு நேராக இருக்கிறது எனக்கு இந்த இன்டர்வல் தான். ஸோ அதில் லோவர் லிமிட்னா 144.5. ஸோ திஸ் இஸ் மை எல் அண்ட் திஸ் வில் பி மை எஃப். ஸோ இது க்ராஸாக இருக்கிறது 17. ஸோ 17 வில் பி மை சிஎஃப். ஸோ இப்போ எழுதுறேன். ஸோ 145.5 + 20 வந்து n/2. 20 எப்படின்னா 40/2 பிகாஸ் n வந்து 40. அதில் வந்து 40 லீவ்ஸ் அதில் /2 வந்து எனக்கு 20. ஸோ 20 வில் பி n/2 மைனஸ் சிஎஃபோட வேல்யூ வந்து எனக்கு ஃபைன் பண்ணோம் 17 அண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து 12 இன்ட்டு ஹெச் வந்து 19 பிகாஸ் ரெண்டு சப்ராக்ட் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் இருக்குது வந்து 9. ஸோ 9. ஸோ சால்வ் பண்ணும்போது எனக்கு 3/12 × 9 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கேன்சல் பண்ணோம்னா எனக்கு வந்து 4 × 3 கிடைக்கும். ஸோ சால்வ் பண்ணும்போது 144.5 + 9/4 கிடைக்கும். ஸோ மீடியன் சால்வ் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிறது வந்து 146.75. ஸோ த மீடியன் ஆஃப் த சைஸ் ஆஃப் த லீஃப் வந்து எனக்கு 146.75. தேங்க்யூ.